நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னம்மா சந்தியா? அத்தை அத்தை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூர்யா பாரு, இவ ஒரே ஒரு சப்பாத்தியோட எழுந்துட்டா. நீயாவது இவளுக்கு சொல்லி புரியவை. இந்த மாதிரி எல்லாம் கம்மியா சாப்பிட்டு இருந்தா அப்புறம் எப்படி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகிறது? சரி சரி, நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. மீனாட்சி சீக்கிரம் ஆகட்டும், எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. என்னப்பா விக்ரம், ராத்திரி எல்லாம் கணக்கு வழக்க பார்த்துட்டு எத்தனை லட்சம் சம்பாதிக்க போற? வா, முதல்ல வந்து சாப்பிட்டு போ. எல்லாரும் உட்காருங்க. சரோஜா, எனக்கு நல்லா தெரியும் அவங்க தப்பு பண்ணி இருக்காங்க. அதனால நம்ம மனசும் காயப்பட்டிருக்கு. ஆனா சரோஜா, அவங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு நம்ம கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க இல்லையா சரோஜா? இப்ப நீயும் இந்த மாதிரி செய்யறத விட்டுரு. இப்ப நேரம் என்னங்க ஆகுது? மணி 10 இல்ல 10:30 இருக்கும். அட கடவுளே, அவங்க கிளம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா. கண்ணா சூர்யா, என்னப்பா அது? நீ இன்னும் கடையிலே உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லம்மா, வாப்பா, முதல்ல என் கூட வீட்டுக்கு வா, நிறைய வேலை இருக்கு. அது வந்து இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வரணும். கொஞ்சம் இரு. ஏ பப்பு, நீங்க வா. நீ போய் இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துரு, சரியா? எனக்கு சூர்யா கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். இதை நீ பாத்துக்குவ இல்லப்பா? சரிங்கம்மா. அண்ணா நீங்க போங்க, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ வாப்பா. அம்மா, என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னீங்க. முதல்ல வீட்டுக்கு வா, அங்க போனா உனக்கே எல்லாம் புரியும். வா போலாம். கிளம்பிட்டிய சந்தியா? ஏ மீனாட்சி, விக்ரம், மோகன், கஸ்தூரி, எல்லாரும் ஒரே நேரத்துல எங்க போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரம் வாங்க. சொல்லுங்கம்மா. அம்மா, என்னாச்சுமா? உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? உன்னோட அண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வைக்க போக போறா. இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாள்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நீங்க எல்லாருமே உங்க அண்ணிக்கு வாழ்த்தெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்ன புடவை தானே கட்டியிருக்க. தினமும் இந்த மாதிரியே கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ண புடவையே கட்டிக்கோ. என்ன? அப்பதான் உன்னை பாக்குறவங்க எல்லாருக்கும் நீ பெரிய ஆபீசர் மாதிரி தெரியுவ. கொஞ்சம் இரு. இந்தா. நல்லா இரு. இந்த வீட்ல ஏதாவது நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
ஆரத்தி எடுக்கிறது தான் வழக்கம். அப்பதான் எல்லாமே கைக்குடி வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இந்த நல்ல காரியத்தை எல்லாம் எப்பவோ என்கிட்ட சொல்லாமலே ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்னைக்குதான் ஆரம்பமாகுது. சவிதா, இந்தா இத கொஞ்சம் பிடி. கொஞ்சம் இரு சந்தியா, நான் இப்ப வந்துடுறேன். இங்க பாருமா, இன்னையில இருந்து உன் புடவைய இஸ்திரி பண்றதுல இருந்து உன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பாத்துக்க போறது நான் தான். நீ கவனமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஊரை நாளைக்கு நீ பாத்துக்கணும்ல. நீ ஒண்ணு மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது. மத்த பொண்ணுங்கெல்லாம் 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துருவாங்க. இந்தம்மா. அடக்கடவுளே, என்ன இது? கொஞ்சம் இருமா. நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்தா, இப்ப நீ குனிஞ்சி இதெல்லாம் சுத்தம் பண்ணனா உன் புடவையில இருக்கிற இஸ்திரி கலைஞ்சிரும்ல. இத நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். அத காட்டு. என்னப்பா, இன்னைக்கு நீ சந்தியாவை காலேஜுக்கு கொண்டு போய் விடலையா? அத்தை, நான் தனியாவே போயிட்டு வரேன். இல்ல வேண்டாம்மா. எப்படி சூர்யாவை தனியா போவா? ஆமால, நான் ஒரு பைத்தியக்காரி. உன்னை மத்த பொண்ணுங்கள மாதிரி சாதாரணமா நினைச்சிட்டேன். உன்னோட தைரியத்தை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்னு சொல்லு. நாளைக்கு நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிற. ராத்திரி பகல்னு பார்க்காம திருட்டு பசங்களை, கொள்ளையடிக்கிறவங்கள, இவங்க எல்லாரையும் விரட்டி விரட்டி நீ பிடிக்கணும்ல. உனக்கே பயம் வர போகுது. இருந்தாலும் வேண்டாமா. இங்க பாரு சூர்யா, சந்தியாவை பத்தி கூட நான் யோசிக்கல. ஒரு புருஷனா இது உன்னோட கடமை. புருஷனா உன்னோட கடமையை நீ செய்யலைன்னா எப்படின்னு சொல்லு. இங்க பாருப்பா, உன்னாலதான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு புருஷனா உன்னோட கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க ஒரு வேளை குத்தி காட்டி பேசுறாங்களோ? மத்தவங்களுக்கு தான் இது எதுவுமே தெரியாது. அதான் தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாயிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க எல்லாம் என்கிட்ட கேட்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களுமே மாறிடுவாங்க. புருஷன்ற பதவி கிடைச்சிடுது இல்ல. புருஷன் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியோட ஆசை மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நேரடியா சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுறாங்க. இங்க பாருப்பா, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது உண்மையிலே சந்தியா பண்ண பெரிய புண்ணியம்தான். ஒரு புருஷனா உன் கடமையை செய்யணுங்கிறதுக்காக நீ உண்மையிலே என்னென்னமோ செஞ்சிருக்க. எனக்கு இப்போவாது எல்லாம் கத்துக்கோங்க. என்னப்பா உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? போ, ஒரு புருஷனா நீ உன்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். அம்மா இல்லம்மா சந்தியா. ஏன் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அம்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? போ, முதல்ல போய் அவளை கொண்டு விட்டுட்டு வா. இல்லன்னா காலேஜுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும்ல. நீ புறப்படுமா, நேரம் ஆகுதுல. கிளம்பு, போ கிளம்புப்பா. போங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஒரு நிமிஷம். நீங்க இருக்கிறது நல்லதா போச்சு. இத கொஞ்சம் திறந்து கொடுப்பா சூர்யா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திறக்கவே முடியல. அப்பா என்னங்கப்பா, இப்போ நாளைக்கு நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தரேன். அதுக்கப்புறம் இதை நல்லா பயன்படுத்தலாம்ப்பா. நீ சொல்றது உண்மைதான் சூர்யா. அப்படின்னா சரியில்லாத பொருளை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகல. அது ஒரு சாதாரணமான டப்பாவா இருக்கட்டும், இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற உறவுகளா இருந்தாலும் சரி. ஆமாப்பா, தெரிஞ்சோ தெரியாமல் அம்மாவோட மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் செஞ்ச தப்பு நான் முழுமையை ஏற்றுக்கிட்டேன்ப்பா. அப்பா, அம்மா மறுபடியும் முன்ன மாதிரி இருந்தா அதுவே போதும். ஆனா இப்போ நாங்க 2 பேரும் செஞ்ச தப்ப அம்மா மன்னிக்கிற வரைக்கும் எங்க 2 பேருக்கு நிம்மதிங்கிறதே இருக்காதுப்பா. சூர்யா, ஒருவேளை ஏதாவது செடி வாடி போயிடுச்சுன்னா எப்படி நம்ம முழு நம்பிக்கையோட அந்த செடியில தண்ணியை ஊத்தி அந்த செடியை கொஞ்ச நாள்ல சரி செஞ்சிட முடியும்னு நம்பிக்கையோட இருப்போம். உங்க அம்மா இப்ப ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. இப்போ இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் அத என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே நேரம் நீங்க முழு நம்பிக்கையோட இருக்கணும், புரியுதா? இப்போ உங்க அம்மா இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னா அதெல்லாம் அவளோட கோபத்தால தான். செய்த தப்புக்கான தண்டனைன்னு நினைச்சு நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அம்மா மனசுல நீங்க ஏற்படுத்தி இருக்க இந்த காயத்தை எப்படியாவது நீங்க தான் சரி செய்யணும். உங்க அன்பாலையும் பாசத்தாலேயே தான் அது முடியும். ஒருவேளை உங்க அம்மா உங்க மேல கோவப்பட்டாங்கன்னா, ஒருவேளை உங்களை திட்டினா, கோவமா ஏதாவது பேசினா, அதையெல்லாம் நீங்க எதுவுமே கண்டுக்க வேணாம். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க 2 பேரும் வருத்தப்படுறதுக்கு பதிலாக உங்க அம்மா வேதனைய, உங்க அம்மாவோட மனசு வலிய புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அவளும் ஒரு அம்மா தானே. அம்மாவோட மனசு எப்படிப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அம்மா சந்தியா, காலேஜுக்கு போய் நல்லா படிம்மா. சரிங்க மாமா. நாங்க வரோம்ப்பா. சரிப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. என்ன குளிர். எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வீட்டு நிலைமையே ஒரு மாதிரி ஆயிடுச்சுல. சரியா சொன்னீங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அம்மாவோட மனசுல அப்படி என்னதான் ஓடுது? சந்தியானிக்காக அவங்க எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, முதல்ல அவங்கள சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் சூர்யானனை கூப்பிட்டு சந்தியானியை காலேஜுக்கு வர கூட்டிட்டு போக சொன்னாங்க. அட, அதை விட பெரிய விஷயம் நீங்க எல்லாம் கவனிச்சிங்களா இல்லையா? அத்தை அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து சாப்பிட சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து அனுப்புனாங்க. அப்படியே பணத்தை கொடுத்து புடவை வேற அயன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட, அத்தை இப்ப சத்யாக்காவை காலேஜ்க்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சவிதாவோட காலேஜ்க்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்கணும்ல. இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக ராத்திரி காலேஜ்க்கு அனுப்புறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அண்ணி, டே காலேஜ்ல அட்மிஷன் முடிஞ்சிடுச்சு. இனிமே டே காலேஜ்ல போய் சேரணும்னா இந்த வருஷம் முழுக்க காத்திருக்கணும். அட, படிப்பு என்ன பெரிய விஷயமா? ராத்திரி காலேஜ்ல படிச்சா என்ன, பகல் காலேஜ்ல படிச்சா என்ன? எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா, அத்தை எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. சந்தியாக்காவை அவங்களே காலேஜுக்கு வழி அனுப்பி வச்சுட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் கூட அறிவில்லதான். ஆனா ஒருவேளை நாளைக்கு இதால அத்தையோட விருப்பத்தோட இந்த சந்தியாக்கா போலீஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மா அந்த மாதிரி நிச்சயமா நடக்க விட மாட்டாங்க. அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க பெத்த புள்ளதானா. அவங்கள பத்தி எனக்கு தெரியாதானே. அம்மாவுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னா
அவங்க 3 தப்புன்னு சொல்ற அந்த கண்டிஷனை வச்சிருக்கவே மாட்டாங்க தெரியுமா? அத மறந்துட்டியா? ஆ, ஆமாங்க, நீங்க சொன்னது என்னவோ உண்மைன்னு எனக்கும் தோணுது. ஆனா என்னது, ஏதோ 3 தப்பு பண்ணா மன்னிச்சிருவேன்னாங்களே, அதாங்க எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அது வந்து 3 தப்புகள்னா என்ன மாதிரி தப்பு? அது எப்ப செய்யற தப்பு? அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் புரிஞ்சா நல்லா இருக்கும். அப்பதாங்க என்னால நிம்மதியா தூங்க முடியும். ஒழுங்கா வாய் மூடிட்டு போய் தூங்கு. இதையே யோசிச்சு ஏன் தூங்காம உடம்பு கெடுத்துக்கிற? கொஞ்ச நேரம் இருக்குங்க, அதுக்கப்புறம் போய் தூங்குறேனே. வணக்கண்ணே. வணக்கண்ணே. நாம எல்லாரும் இன்னைக்கு நிம்மதியா இருக்க போறோம். ஏன்? என்ன ராத்திரி முழுக்க இங்க பஜனை நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? வாங்க சீக்கிரமா போலாம். சிவனுக்கு ஜெய். சிவனுக்கு ஜெய். சிவனுக்கு ஜெய். பஜனை எல்லாம் நடக்க போகுது. சிவனுக்கு ஜெய். எப்படி படிப்பீங்க? மேம், சந்தியா, சாரிம்மா, உனக்கு முன்னாலே இன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னைக்கு நான் கிளாஸை கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க என்ன நடக்குதுன்னு நீயும் பார்த்துட்டு இருக்கல சந்தியா. இப்படி இருந்தா கிளாஸுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். அதனாலதான் நான் இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்க போறது இல்லையே, தினமும் இதே மாதிரி தானே நடக்க போகுது. மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை பத்தி நீங்க ஒரு தடவை சுவாமிஜி கிட்ட பேசி பாருங்களேன். என்னால புரிஞ்சுக்க முடியும் சந்தியா. ஆனா பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு புரியாத புதிரா இருக்கும். அதுவும் இல்லாம இவ்வளவு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க மனசெல்லாம் காயப்படுத்த கூடாதுல்ல. இந்த நேரத்துல சரோஜா எங்க போயிட்டான்னு தெரியலையே. சரோஜா, சரோஜா, சரோ சரோஜா, சரோஜா, ராத்திரி இந்த நேரத்துல ஏன் உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன முக்கியமான வேலை? இது எல்லாமே பார்க்க சின்ன பசங்க துணி மாதிரி இருக்கே. ஆனா சரோஜா, மீனாட்சிக்கு பிறகு போற குழந்தைக்கான ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே தச்சிட்டல்ல? அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஏன் இதெல்லாம் தைக்கிற? சந்தியா என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன் சார்பாவும் நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும் இல்ல?